வாக்களித்தவுடன் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள். மக்களுக்கு விசேட அறிவிப்பு. பேருந்துகளுக்காக கோடிகளில் பணத்தை கொட்டும் வேட்பாளர்கள். நாட்டில் அதிக அபாய நிலை பரவும் நோய் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எமது ஆட்சியில் பெண்களுக்கான புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் சஜித் பிரேமதாச. சஜித்தின் வாக்குகளை சிதறடிக்கவே சுமந்திரனின் ஆதரவு நாடகம். நாட்டில் அடுத்த சில நாட்களில் அரங்கேறிருக்கும் சதித்திட்டம். கொழும்பு நோக்கி பயணிப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறும் நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது. காரணமின்றி வாக்குச்சாவடியில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எந்தவொரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க எச்சரித்துள்ளார். வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையெடுக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்காக 200 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் பேருந்துகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பேருந்துகள் மூலம் சுமார் 100 கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடையவுள்ள இன்ற தினம் நடைபெறும் கடைசி பொதுக்கூட்டங்களுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் குழுவினால் சுமார் 1500 பேருந்துகள் கோரப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் அதிகரிக்கக்கூடிய பேருந்துகள் பெறப்பட்டுள்ளதாக பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் 500 பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. 20ஆம் தேதி நாடு முழுவதும் 50% பேருந்துகள் பணியில் ஈடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைபெறும் 21ஆம் தேதி 10% முதல் 15% வரை பேருந்துகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட 10 பிரதேசங்களில் டெங்கு அபாய எச்சரிக்கை நிலை பரவி வருவதாக சுகாதார திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் கடந்த 16ஆம் தேதி வரை 38,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதில் 24.8% நோயாளிகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். ஹம்பக மாவட்டத்தில் 4,381 நோயாளிகள், களுத்துறை மாவட்டத்தில் 2,097 நோயாளிகள் மற்றும் மேல் மாகாணத்தில் 15,929 நோயாளிகள். இது மொத்தமாக நோயாளிகளின் எண்ணிக்கையில் 41.8% ஆகும். மத்திய மாகாணத்தில் 3,895 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த நோயாளிகளில் இது 10.2% ஆகும். வடமேற்கு மாகாணத்தில் 2,521 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இது சதவீதமாக 6.6% ஆகும். வட மாகாணத்தில் 4,738 நோயாளர்களும், தென் மாகாணத்தில் 2,834 நோயாளர்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 3,875 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். இந்த மாதத்தில் 1,446, கடந்த மாதம் 3,897, ஜூலையில் 4,506, மே மாதத்தில் 2,647, ஏப்ரலில் 2,234, மார்ச்சில் 3,615, பிப்ரவரியில் 6,000க்கும் அதிகமான, ஜனவரியில் 10,000க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டில் டெங்குவால் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் புதிய ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பான மாற்றங்களை அரசியல் அமைப்பினூடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய பெண்கள் சக்தி கொள்கை திட்டம் தொடர்பான ஆவணங்கள் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது ஆட்சியில் பெண்களுக்கான புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரும். புதிய அரசியல் அமைப்பில் மகளிர் உரிமை, சிறுவர் உரிமை
நிலைமை தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். எமது ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் கௌரவம், அந்தஸ்து, பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதுடன் அது தொடர்பான புதிய சட்டங்களையும் உருவாக்கவுள்ளோம். பெண்கள் பாதுகாப்பு நம்பகத்தன்மையினை உறுதிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஸ்தாபிக்கப்படும். மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியின் பூரண கண்காணிப்பில் அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுப்போம். எமது ஆட்சியில் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் பெண்களுக்கு முதலிடம் வகுக்கப்படும். சுயதொழில் சார்ந்த புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். 24 மாத கால திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும். உற்பத்தி, முதலீடு, சேமிப்பு, ஏற்றுமதி போன்றவை இதனூடாக மேற்கொள்ள முடியும். பெண்கள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைகள் நாட்டில் அதிகரித்து வருகின்றன. பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் கடுமையாக்கப்படும். இவ்வாறு சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கும் விடயமானது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகளவான வாக்குகளை சேர்ப்பதற்கான சதி நடவடிக்கை என தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கட்சிகள் சஜித் பிரேமதாசவுடன் கூட்டு சேர்ந்துள்ள நிலையில் சிங்கள மக்கள் மத்தியில் சஜித்திற்கான ஆதரவினை குறைக்கும் நடவடிக்கையாகும். சஜித் பிரேமதாச சிங்கள தேசியவாதத்திற்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்னும் நிலைப்பாட்டில் குழப்பத்தினை ஏற்படுத்தி அவரது தென்னிலங்கை வாக்குகளை ரணிலின் பக்கம் திருப்பும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சஜித் பிரேமதாசவினை ஆதரிக்கும் வடக்கு கிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கிடையாது. எனினும் இந்த நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தினையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஆனால் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு குழப்பத்தினை ஏற்படுத்தும். ஆகவே நாம் இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் இன்று தமிழ் தேசத்திற்கு நேர்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான வழி தேர்தலை பகிஷ்கரிப்பது மட்டுமே. எனவே 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதே எமது கட்சியின் நிலைப்பாடு என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அடுத்த சில நாட்களில் நடக்க இருக்கும் சதித்திட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொள்வேன் என்றும் அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கள் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். எங்களுடைய உண்மைகளை மீண்டும் மீண்டும் முன்வைப்பதுடன் அரசாங்கம் மற்றும் சஜித்தின் முகாமில் இருந்து வரும் அச்சுறுத்தல் மற்றும் சாத்தியமான சதித்திட்டங்கள் பற்றிய உண்மைகளை சமூகத்திற்கு முன்வைக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். நம் நாட்டில் பல சமயங்களில் தேர்தல் பணிகள் இப்படியே நடந்தாலும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே பொதுமக்கள் மத்தியில் ஊடகங்கள் எழுந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இரு சந்தர்ப்பங்களில் கலவரம் ஏற்படுவதற்கான அபாயம் பற்றி கூறியுள்ளார். அவ்வாறே ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதை பார்த்தோம். எனவே சதி செய்தாவது சமூகத்தில் மோதல் சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம். அதை வெளிப்படுத்துவதும் எங்கள் உறுப்பினர்களை எந்த வகையிலும் இதுபோன்ற மோதலில் ஈடுபட வேண்டாம் என்பதும், மோதல் ஏற்பட்டால் காவல்துறையினரும் ஆயுதப்படைகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களுக்குள் இதுபோன்ற விடயங்கள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி பிரச்சார கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. இதன்படி நாளை கொழும்பு நகரம், கொட்டாவ மற்றும் பிளியந்தலை ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து பிரச்சார கூட்டங்கள் இடம்பெறும் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் விசேட போக்குவரத்து திட்டத்தை அமல்படுத்த போலீசார் நடவடிக்கையும் எடுத்துள்ளனர்.